ஹாய் அம்மிஸ், வெல்கம் பேக் டு பிடிஎஸ்ஆர்வி ஒலி 2.0. டுடேயில் பார்க்க போகலாம் நம்ம ஜெயப்போட மை இன்னசென்ட் புருஷோட எபிசோடோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டு நீங்கள் பார்க்கலன்னா போய் பாட்டுட்டு வந்துருங்கடா. அது பார்த்தீங்களா, போன பாட்டில் வெளில முடிச்சிருப்போனா நம்ம ஹோப் வந்து ஒயலுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பாரு ஒயலோட பர்த்டேக்கு. அதில் தான் பிடிச்சிருப்போம். நம்ம அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஒயனும் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்களா அப்படியே கேபில் விட்டு வெளியே வராங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்களா நம்ம வெளியே தான் ஒயல் இல்லை கிஃப்ட்லாம் வச்சுட்டு இருக்க கையில் ஜெயோப் சார் கிஃப்ட்டு கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒயல் தான் ஆவால்டி சார் கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இதை ஓப்பன் பண்ணிடலான்னு பார்க்கலாம், இருடி நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன் சாக்லேட். இல்லை ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுடி அப்படின்னு சொல்லவும் நம்ம ஒயலும் செடியில் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த கிஃப்ட்டு பார்த்திங்களா ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கிஃப்ட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா அழகாக குட்டியாக ஒரு டாய் மாதிரி இருக்குது. அது வந்து அழகாக ஒரு எப்படி சொல்கிறேன்னா அழகாக ஹார்ட்டில் ஷேப்பில் இருக்குது. அது அழகாக ஒரு அந்த ஹார்ட்டில் ஷேப்புக்குள்ளே வந்து அழகாக ஒரு டாய் மாதிரி இருக்குது. அது அழகாக இருக்குது பார்க்கவே. அப்போ நம்ம இந்த பார்த்துட்டு செம்ம க்யூட்டாக இருக்குடி. நம்ம மினினா ஆமாம் பாட்டியா சார் உனக்குலாம் எவ்வளோ அழகாக தந்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம மினி வந்து ஒயனை வெறுப்பேற்றுறாங்க. நம்ம ஒயன்தா என்னடி இப்படிலாம் பேசிகிட்ருக்க, சரிம்மா நான் பேசலை அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஒயன்தா அப்படியே சரி நான் போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜிவிலுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம ஜிவில் தான் ஹாய் ஒயல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னங்க சார் என் பர்த்டே சாக்லேட் எடுத்துக்கோ. இல்லையே சார் சொல்கிறீங்க, ஜிவில் சொல்லுங்கள். ஐயோ இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், ஐயோ சொல்லுங்கள். ஓகே ஜிமின் என்னங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜிமின் தான் பர்த்டே இல்லை, ஹாப்பி பர்த்டே ஒயன், ஹாப்பியாக இருங்க நீங்கள், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒயல் தான் தேங்க்யூ ஜிமின், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு சரி இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க சொல்லுவோம். நம்ம ஜிமின் தான் தேங்க்யூ ஒயன் அப்படின்ட்டு ஜிவில் வந்து எடுத்துக்கிறார் சாக்லேட். இப்போ நம்ம ஒயல் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்சன் கிட்டே போகிறாங்க. நம்ம ஜாக்சன் தான் ஹாய் ஒயல் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது ஜாக்சன், என்னங்க என்னோடய பர்த்டே சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஜாக்சன் தான் ஹாப்பி பர்த்டே ஒயன், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒயன் தான் தேங்க்யூ ஸோ மச் ஜாக்சன் அப்படின்ட்டு என்னங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாரு நம்ம ஜாக்சனு. மோயன் தான் எதுக்கு கிஃப்ட்லாம்? இல்லை நீ இதை வச்சுக்கோ, ஓப்பன் பண்ணி பாரு, இந்த கிஃப்ட்டு அழகாக இருக்கும். ஓகே ஜாக்சன் அப்படின்ற மாதிரி மோயன் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அப்படியே பார்த்திங்களா மோயன் தான் அப்படியே அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வராங்க. அப்போ நம்ம மினி தான் என்ன மோயன் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தியா? கொடுத்தேன். இதெல்லாம் கிஃப்ட்டு ஜாக்சன் கொடுத்தாங்க. அப்படியா காப்பி ஓப்பன் பண்ணலாம்? அப்புறமா ஓப்பன் பண்ணலாம், இப்போ ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம் காட்டு அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணலாம். அது அழகாக இருக்குது. அதில் கிஃப்ட்டு பார்த்திங்களா அழகாக ஒரு ஹார்ட்டில் ஷேப்பில் ஒரு எப்படி சொல்கிறது ஹார்ட்டில் ஷேப்பில் இருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணலாம். அழகாக குட்டியாக ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு வாய்ந்தா இது அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்குடி அப்படின்ற வெளியே சொல்கிறாங்க. நம்ம இனிதான் அதான் ஜீவப் சார் இது பிடிச்சிருக்கா உனக்கு, ஜாக்சன் சார் இது பிடிச்சிருக்கா கிஃப்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க விழி. அப்போ நம்ம ஒயில் தான் இல்லைடி இப்படி கேட்குற, ரெண்டுமே அழகாக இருக்குது. இல்லை நீ ஒன்று தான் சொல்லணும். என்ன மினி ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம நீ தான் இல்லை நீ ஒன்று தான் சொல்லணும், எனக்கு ஜேயோப் சார் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம மீதா பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பாத்தியா அது அழகாக இருக்குது, இதுவும் தான் அழகாக இருக்குது, ஸோ அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஒயனுக்கு வந்து கால் வந்து வருது. அந்த கால் அட்டன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஹலோ சொல்லுங்கம்மா. ஒயன் வீட்டுக்கு கிளி கொஞ்சம் சீக்கிரமாக வாடி. ஏம்மா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. பொண்ணு பார்க்கவா? இல்லையா? எதுக்கா பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்றா எதுக்கு கேட்குறேன்? நான் அப்போவே சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம்லாம் வேலைன்ட்டு. சும்மா அதுமாதிரி பொண்ணு பார்க்க வராங்கலாம் சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. ஒயன் என்ன பேசிகிட்டு இருக்கலி? நீ ஒழுங்காக சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடு. சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் வரமாட்டேம்மா. ஒயன் எங்கள் மேலே உனக்கு பாசம் மரியாதை இருந்தால் ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி நம்ம ஒயனோட அம்மாவை சொல்லுவோம். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒயன் அப்படியே காலை கட் பண்ணிட்டு
கடவுளே நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கா அப்படி நம்ம மினி அதை பார்த்துட்டு ஹே ஒயன் என்னாச்சு ஏன் சேடாக இருக்க அது வந்து அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறேன் நடந்ததில் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்ட்டு அப்போ நம்ம மினி தான் பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க சும்மா போ போ ஏன் இல்லைன்னா இருக்க போய் பாரு நீயும் என்ன பேசிகிட்டு இருக்க மினி எனக்கு கல்யாணமே வேணாம் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன ஓகே ஓகேன்ற எல்லாத்துக்கும் ஒயன் இங்கே பாரு ஒயன் எப்படி ஒயன் நீ இன்னும் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவியா ஆமாம் மினி அதை தான் நான் முடிவு பண்ணிட்டேன் சரி பார்ப்போம் நீ கல்யாணம் பண்ணுறியா இல்லை பண்ணாமல் இருக்கிறியான்ட்டு பார்ப்போம்டி மினி அப்படின்ற மாதிரி 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அண்ட் நம்ம ஜேவப் அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கேபின் விட்டு வெளியே வராரு வந்துட்டு ஒயனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை போயிடுறாரு ஓகே நான் அந்த பண்ணதை முடிச்சுக்கிறேன் பார்ட் 7 நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் பாய்